டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியா. அதிரடி T20 சரவெடி இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உண்மையாலுமே அதிரடி சரவெடி அபிஷேக் சர்மா. ஆமாம், என்ன ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர். அவர் இந்தியன் டீமுக்கு ஓப்பனராக இருக்கார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நல்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கார் இந்த வயசுலேயே. அவர் மட்டும் அந்த பவர் பிளேயில் அடித்து பின்னி பெடல் எடுத்துட்டார்னா இந்தியா டீமோட ஸ்கோர் எங்கேயோ போயிடும். அது டார்கெட் செட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆர் சேசிங்லையாக இருந்தாலும் சரி. அதிரடி சரவெடி அபிஷேக் சரவெடியாக இருந்தால் உண்மையாலுமே பின்னாடி வரக்கூடிய பிளேயர்ஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், கூலாக இருப்பாங்க. ஏன்னா அது சேசிங்காக இருந்தாலும் சரி, ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லா டீமுமே இப்போ பார்க்குறது அபிஷேக்கை தான். அபிஷேக்கை ஷேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் அவங்க எல்லா ஆப்போனன்ட் டீம் கேப்டன்ஸும் பவுலர்ஸும் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே நேரத்தில் அபிஷேக்கும் அவங்கள எப்படி சிக்ஸர் பண்ணலாம், நீங்கள் ஷேக் பண்ணால் என் பேரே அபிஷேக், நான் அந்த பால்ஸ் எல்லாம் கேக் மாதிரி சிக்ஸருக்கு பறக்க விட்டுருவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் வருவார். இருந்தாலும் நம்ம பவுலர்ஸ் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, ஆப்போனன்ட் பவுலர்ஸை. அபிஷேக் சர்மா கரெக்டாக கொஞ்சம் நிதானமாக எந்தெந்த பாலை சிக்ஸர் அடிக்கிறோமோ கொஞ்சம் அப்படி பண்ணார்னா த்ரூ அவுட் த சீரீஸ் எப்படி 2007 யுவராஜ் சிங் நல்ல ஒரு பெரிய பெர்ஃபார்மராக இருந்தார். அதே மாதிரி அபிஷேக் சர்மா, அவருடைய சிஷ்யன், யுவராஜ் சிங்கோட சிஷ்யன் அபிஷேக் சர்மா இந்த 2026 T20 வேர்ல்டு கப்பில் பெரிய பிளேயர் ஆகலாம். பார்க்கலாம். அடுத்த பிளேயரை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.